டூட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அவர் ஓடி போய் அவருக்கு சிபிஆர் அப்ளை பண்ணி அவரை மறுபடியும் உயிரோட சிபிஆர் அப்ளை பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்ற வச்சாங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் உங்க கண் முன்னாடி. ஒரு ஆள் வந்து கிளினிக்கல் டெத்தானா ஒரு ஆளுக்கு 4 to 5 மினிட் இருக்கும் இறப்பு. இதே மாதிரிதான் கிளினிக்கல் டெத்துல தான் திருப்பி கொண்டு வர முடியும். அந்த டைம்ல நம்ம சிபிஆர் இதே நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? நான் முன்னாடி சொன்னேன் சிபிஆர் வந்து இறந்த ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம வந்து உயிரோடு இருக்கிற ஆளுக்கு சிபிஆர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது பைக்ல விழுந்திருக்கலாம், அல்ல பில்டிங்ல கீழே விழுந்திருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பைக் விழுந்திருக்கலாம், அல்லது ஏதாவது கம்பு இருக்கலாம், இதெல்லாம் எடுத்து மாட்டணும், ஹஜார்ட் மெட்டீரியல் எல்லாம் மாட்டணும். அவர் வந்து பக்கத்துல கூட்டமா இருந்தா நான் முன்னாடி நம்ம டாக்டர் கிடையாது. நாங்க வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர். நீங்களும் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர். நமக்கு அதான் நம்ம வேலை. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், நீங்களும் ஃபர்ஸ்ட். நாங்க டாக்டர் கிடையாது, மெடிசன் எதுவும் கொடுக்க மாட்டோம். புரியுதா? அப்ப வந்து செக் பண்ணாரு. பாருங்க, இங்க பாருங்க, பல்ஸ் செக் பண்ண வந்து ஆக்சிஜன் உள்ள போறதுக்கு இடம் இருக்கா, ஏர் அடிக்கிறதுக்கு இது இருக்கா? ஏன் அதான் LLF மெத்தட். இப்ப பாரு இவங்க எப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறது பாயில சூடு அது உயிர் வந்தாலும் பிறகு உயிர் போயிடும் அவருக்கு. அதனால தப்பான முறையில் சிபிஆர் அப்ளை பண்ணா அந்த உயிர் வாழ வைக்க முடியாது. இப்ப பாருங்க இவங்க எப்படி கைதான் எதுக்கு அதுக்கு வந்து லங்ஸ் சின்னதா இருக்கும். நம்ம பெரிய அளவுல ஊதுனா வெடிச்சிடும், பிளாஸ்ட் ஆயிடும். அதனால அது வந்து சின்ன கீழ்குறிகள் சைனம் சிம்டம்ஸ். இவர் வந்து ஏதோ மாட்டிருக்கு. இவர் வந்து எப்படி ரிமூவ் பண்றாரு பாருங்க. இப்ப வந்து எப்படி இருந்தா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா முதல்ல நல்லா பார்த்தாச்சா, அதுக்கப்புறம் இப்படி அதுக்கப்புறம்